ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தான் பாண்டிய ஸ்டோர் சீரியலில் டுடே எபிசோடில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தங்கமயில் வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் மீனா ராஜுக்கிட்ட வந்து சொல்லிடுறாங்க. இதுக்கு மேலே பயந்தெல்லாம் என்னால் வாழ்ந்துட்டு இருக்க முடியாது. வேணும்னா நீங்கள் இப்போவே போய் சொல்லிவிடுங்க. எனக்கெல்லாம் எந்த பயமும் கிடையாது. நான் எதுக்காகவும் வருத்தப்படவும் மாட்டேன். இந்த மாதிரி மறைச்சு வச்சு நெஞ்சு வலி வந்து செத்துரும் போல இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. போங்க போய் சொல்லுங்க போங்க. நீங்கள் அவள் ஏதோ கோவத்தில் சொல்லிட்டு இருக்கா, வருத்தத்துலேயும் சொல்லிட்டு இருக்கா. தயவு செஞ்சு என் பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துடாதீங்க. இங்கே பாருங்க, நான் சும்மால வாய் வார்த்தைக்காக அக்கான்னு சொல்லி கூப்பிடல. என் அக்காவோட வாழ்க்கையும் எனக்கு ரொம்ப முக்கியம். இப்போ இவ்வளோ பெரிய பொய் சொல்லியிருக்கீங்களே, இது எங்கே போய் முடிய போகுதுன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அக்காவோட வாழ்க்கையே போயிடும். நாங்கள் இப்போதைக்கு யார்கிட்டையும் இந்த விஷயத்த கண்டிப்பாக எங்கள் வாயால் நாங்கள் சொல்லவே மாட்டோம். எங்களால் இந்த உண்மை வெளியே வரவே வராது. நீங்கள் எங்களை நம்பலாம் அப்படின்ற மாதிரி மீனாவராஜும் ஒரு பக்கம் சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக சந்தோஷமாக தாலிக்கோக்கர் ஃபங்க்ஷனும் ஆரம்பிச்சிட்டு இருக்கு. கிளிலிக்கிட்ட எங்கம்மா மாப்பிள்ளை இன்னும் காணும், வருவாருப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. தாலிக்கோக்கிற ஃபங்க்ஷனும் சிறப்பாக வந்து முடிஞ்சிருது. இன்னுமே கொலிலியோட ஹஸ்பண்ட் காணோம். அதனால பாண்டியன் வந்து கேட்குறாங்க, அவள் கண் கலங்கிட்டு இருக்கா, என்ன ஏதுன்னு கேட்க மாட்டியா? நேற்று அவங்க பேங்க்லேருந்து வரும்போதே அவங்க மாமியாரை பிடிச்சி நிறைய திட்டிட்டு வந்தா, என்ன ஏதுன்னு தெரியலங்க, இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே கேட்டுடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் முடிவு எடுக்கிறாங்க. வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா ராஜியோட அப்பத்தாவும் அம்மாவும் ரொம்ப நேரமாக காத்துட்ருக்காங்க, ராஜி வெளியே வருவாங்களான்னு சொல்லிட்டு. தங்கமயில் தான் சாப்பாடு எடுத்துகிட்டு வராங்க. அப்போ காக்காய்க்கு சாப்பாடு வைக்கும் போதே அவங்க எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க விஷயம் அவங்களுக்கு தெரியுது. உடனடியாக ராஜிக்கு கிட்ட போய் சொல்கிறாங்க, அப்பத்தாவும் உங்கள் அம்மாவும் வெளியே காத்துட்ருக்காங்க, கதிர் நீங்கள் 2 பேரும் போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. குளிரில் இருந்துட்டு எங்கே போகிறீங்கன்னு சொல்லி கேட்டோன்னா ஃபோட்டோ எடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. அதுக்கு அடுத்ததான் அவங்கள பார்த்தோன்னா ஆசீர்வாதமும் பண்ணுறாங்க. அந்த நேரம் பார்த்து முத்துவேல் வராங்க. முத்துவேல் இன்னும் பார்க்குறாரு. ராஜா இருந்துட்டு கையை எடுத்து கும்பிட்றாங்க. ஆனால் எதுவுமே கண்டுக்காமல் அவர் உள்ளே கிளம்பி போயிடுறாரு. ரொம்பவே வருத்தப்படுறாரு. ராஜியோட முகத்தை பார்க்க முடியலையேன்னு சொல்லிட்டு. இனி 2 குடும்பமும் ஒன்று சேர்ந்தா அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.